நம்ம வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதை கத்துக்கிறோமோ இல்லையா, ஆனா நான் சொல்ற இந்த ஒரு சில விஷயங்களை எல்லாருமே கத்திருப்போம். நம்ம வீட்டுல இல்லாதப்ப நம்ம வீட்டுக்கு எவன் உதவி செய்வா, எவன் நல்லவா, எவன் கெட்டவன், நமக்கு ஒரு கஷ்டம்னா யாரு ஓடி வருவா, நமக்கு எவன் கொடுத்து உதவுவான் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நான் ஊர்ல இருந்து போய் நல்லா தான் சம்பாதிச்சேன், ஆனா ஒரு ரூபா காசு கூட என் கையில தங்காது. ஆனா சேவிங்ஸ் என்ன அப்படிங்கறத நான் அந்த வெளிநாட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் ஊர்ல ஊதாரித்தனமா இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஈஸியா பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். மெயினா சாப்பாடு. வீட்டுல நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலுமே அது நொட்டை இது சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏகப்பட்ட குறை சொல்லுவோம். ஆனா இங்க அந்த சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்ட்டு ஏங்குவோம். அதனால வீட்டுல சாப்பாடு செய்யறவங்கள எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நல்லா இருந்தா யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க வந்து தான் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லாவும் புரிஞ்சுக்கிட்டேன் யார் யார் எப்படின்னு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஒரு விசிட்டை போட்டு விடுங்க. ஸோ உங்க வெளிநாட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. பை பாய்.